ஹாய் மை டியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சானா கார்னர். நிறைய குட்டீஸ் வந்து என்னை ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுன்னு நினச்சிட்டு என்கிட்ட ஆயில் பேஸ்டல் பெயிண்டிங் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி, நம்மளும் அதே மாதிரி ஓகே குட்டீஸ் கேட்குறாங்களே நம்மளும் அசால்ட்டாக பண்ணிடலான்னு நினச்சிட்டு நான் வந்து பேப்பர், பென்னு, பென்சிலு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டேன். அப்படியே அவங்கக்கிட்ட காமிக்கலான்னு சொல்லிட்டு இந்த க்யூட்டான எரேசர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டேன். ஓகே ட்ராயிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நான் ஒரு பெரிய சண்டை போட போகிறேன்ட்டு. என்ன சண்டைன்னா, அந்த ஆயில் பேஸ்டல்ஸ் கலர்ஸ் எடுத்து வந்து அந்த என்னது ட்ராயிங் ஷீட்டில் வந்துட்டு நான் வந்து வீடியோவை எடிட் பண்ணாமல் இன்றைக்கி போடுறேன். இல்லாட்டி நான் தப்பாக பேசினேன்னா எடிட் பண்ணி தான் போடுவேன். அப்பயுமே ஒன்று தப்பாக வரும். பட் வந்து இன்றைக்கி எடிட் பண்ணாமல் அப்படியே போடுறேன். ஓகே, என்ன பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் எடுத்தேன். அப்புறம் ஒரு டார்க் ப்ளூ கலர் எடுத்தேன். அதை வந்து மெர்ஜ் பண்ணுவோம்ல, தேய்ச்சி வந்து அந்த என்ன சொல்கிறது பிளெண்ட் பண்ணுறதா அந்த மாதிரி பண்ணுனா கை சரியான வலி. நான் வந்து ரொம்ப அசால்ட்டாக சாஃப்ட் பேஸ்டல் மாதிரி இப்படி வச்சு தேய்ச்சோம்னா பேப்பர் கூட அது அப்படியே மெர்ஜ் ஆயிரும், 2 கலரும் வந்து மிக்ஸ் ஆயிரும்னு நினச்சேன். நான் எப்படி சண்டை போடுறேங்கிறது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அது என்னோடய இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு நல்லா தேய்க்கிறேன். பட் என்னால் தேய்க்கவே முடியல. ஆல்ரெடி வந்து என் கையில் வந்து அடிபட்டிருக்கு. நிறைய பேர் அதையும் கேட்டிங்க, எதுக்கு கையில் அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து என்னோடய காலேஜ் டைமில் நான் வந்து டெக்ஸ்டைல் ஸ்டூடெண்ட். ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி விசிட் போயிருக்கும்போது அங்கே இருக்க ஒரு மெஷின்குள்ளே வந்து நான் கை வச்சுட்டேன். அதனால் இந்த கையில் வந்து எனக்கு அடிபட்டிருக்கும். அது ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ எனக்கு பெயின் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் பார்க்குறதுக்கு நல்லா இல்லைங்கிறதுனால தான் நான் க்ளவுஸ் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அந்த விரலை வச்சுட்டு நான் வந்து ஆயில் பேஸ்டல் தானே ஈஸி அப்படின்னு நினச்சிட்டு நான் பண்ணலான்ட்டு அப்படி வச்சு தேய்க்கிறேன். சத்தியமாக முடியல. நிஜமாக அது கூட சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு. பட் என்ன இருந்தாலும் இந்த ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணாமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வேறு கலர் எடுத்தேன். சரி, வேறு ஏதாவது ஐடியா தோணுச்சு. சரி, அதை அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ஒரு பர்பிள் கலராக பிங்க் கலராக ஏதோ ஒரு கலர் எடுத்தேன். சரி, இதை வச்சு பண்ணலாம், லைட்டாக பண்ணலாம். அப்போ வந்து தேய்க்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப லைட்டாக வந்து பேப்பரில் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு தேய்ச்சா அதுவும் முடியல. எனக்கு சுத்தமாக ஸ்ட்ரென்த் இல்லையா, இல்லை இந்த ஆயில் பேஸ்டல் தான் இப்படி இருக்கா, வேறு ஆயில் பேஸ்டல் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் நான் பண்ணுறத பார்த்துருக்கேன் வீடியோவில். அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக பெரிய ஒரு ஆர்ட்லாம் கிடையாது இது. அப்படியே ஒரு கலர்ஸாக வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம், அதை வந்து தேய்ச்சி விட்றாங்க. அப்படி தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் சாஃப்ட் பேஸ்டல்ஸ் மாதிரி எடுத்து பண்ணிட்டேன். அப்போ தான் தெரியுது எவ்வளோ கஷ்டம்னு. அதுக்கப்புறம் எரேசரை வச்சு அழிக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷில் வந்து தண்ணி தொட்டு அதை வச்சு மெர்ஜ் பண்ணி பார்க்குறேன். ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. சரி, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கையிலேயே தேய்க்கலான்னு சொல்லிட்டு திருப்பியும் கையிலேயே தான் தேய்ச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, எப்படியாவது இந்த ஆர்ட்டை முடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இதான் ப்ரஷ்ஷில் வந்து தண்ணி தொட்டுட்டு ரெண்டுத்தையும் வாட்டர் கலர் மாதிரி மிக்ஸ் பண்ணலான்னு என்னென்னமோ கிறுக்கு வேலைலாம் ட்ரை பண்ணேன். ஆனால் அது கடைசியில் ஒன்றுமே ஒத்து வரல. என்னோடய சண்டேல தான் முடிஞ்சிச்சு. ஸோ அப்புறம் அந்த ப்ரஷ்ஷையும் தூக்கி போட்டுட்டு திருப்பியும் கையிலேயே தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் யாராவது என்கிட்ட ஆயில் பேஸ்டலில் டிசைன் பண்ணுங்கக்கான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக யாரும் கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து எப்படியாவது இதை கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படி சொல்லிட்டு அடுத்த ஒரு க்ரீன் கலர், அடுத்த ஒரு எல்லோ கலர் எல்லாத்தையும் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கஷ்டப்பட்டு தேய்ச்சாச்சு. நிஜமாக கை வலி வந்தது தான் மிச்சம். இனிமேல் ஆயில் பேஸ்டல் கலர் பக்கம் நான் போகவே மாட்டேன். ஓகே, அடுத்து வந்து ஓகே அது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இனி வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் அக்ரிலிக் பெயிண்ட்டை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அக்ரிலிக் பெயிண்டில் வந்து ஒரு மரம் மாதிரி வரைகிறேன். ஸோ வரைஞ்சி அதுக்கு பிரான்ச்சஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக போட்டாச்சு. திருப்பியும் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கரெக்ஷன் பென் இருக்குல்ல, ஒயிட்னர், அதை வச்சு பூ மாதிரி அங்கங்கே வைக்கலான்ட்டு வச்சா அது என்ன அதை விட சோதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து பெயிண்ட் வரவே இல்லை. ஒவ்வொரு தடவையும் டொக்கு டொக்குன்னு தட்டி தட்டி அதில் இருக்கிற பெயிண்ட் வந்து வெளியே வந்து கொடுமை. சீரியஸ்லி இன்றைக்கி வந்து சண்டை தான். ஏன்னா அது வரவே இல்லை. இந்த டாட்ஸ் எல்லாம் நான் வச்சு முடிக்கிறதுக்கு மட்டுமே வந்து ஒரு 1/2 ஹவருக்கு மேலே இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கிராஃப்ட் ஆர்ட் நான் பண்ணியிருக்கேன்னா அது இது மட்டும்தான். இதுக்கு அழகாக வந்து ஒயிட் பெயிண்டில் டாட்ஸ் வச்சு முடிச்சிருக்கலாம். எப்படியோ முடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை பை.